வணக்கம். மனுஷ வாழ்க்கை பலமுறை அமையாது. அதே மாதிரி சத்சங்கங்களும் பலமுறை அமைஞ்சிராது. சத்சங்கத்தோட அர்த்தம் சத்துள்ள சங்கங்கள். சத்துங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, சத்துங்கிற அர்த்தம் அழிவற்ற பொருட்கள் அப்படிங்கிறது தான் அங்க அர்த்தமாகுது. இட்டர்னல் எலிமெண்ட்ஸை சத்துள்ளதுன்னு நாம சொல்றோம். இந்த யூனிவர்ஸில் எந்த இட்டர்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த சாஸ்வத தத்துவங்கள்லாம் இருக்கு, இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு சத்சங்கங்கள்லாம் உண்டாயிடுச்சு. நாம தேடி பார்க்கும்போது தான் இதெல்லாம் தெரிய வரும். இட்டர்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆத்மா தெரியும்னு நாம சொல்றோம் இல்லையா? மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அது அழிஞ்சிரும், டெம்பரவரி தான். பெர்மனன்ட் இந்த ஆத்மா தான். அதனால அதை பத்தின விஷயம், அறிவு வளர்ச்சிக்காக, அதோட வளர்ச்சிக்கான விஷயங்கள் சத்சங்கத்துல மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்படுது. மற்றபடி பஜனை செய்யறது, பிரசங்கங்கள் செய்யறது, ஜபம், தியானம் இது செய்யறது எல்லாமே சுபகாரியங்களுக்கு செய்யறதுனால சுபசங்கம்னு நாம சொல்றோம். ஆனா சத்சங்கத்தோட உண்மையான அர்த்தமே இதுதானே. ஆத்மாவோட ஒன்றி போய் அதுவும் கூட ஒருமுகமா இருந்து உலக விவகாரங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறது தான். இன்னைக்கு ஆத்மாவை பத்தி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரு வேணா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட பார்வை இருக்கு. வெளியில இருக்கிற பொருட்கள்லாம் தெரியுது. வெளியில தெரிகிற அத்தனையுமே அழியக்கூடியதுதான். அழியக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் காணும் பார்வைக்கு நாம மாயை பார்வைன்னு சொல்றோம். அழிவற்ற பொருட்களை காணும் பார்வைக்கு நாம தீர்க்க பார்வைன்னு பேரு. ஆக்சுவலா நான் தீர்க்க பார்வை பிராப்தமடைகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். தீர்க்கமான பார்வை எப்பவும் தத்துவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அழிவற்றதை பார்க்குது. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அழியும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அழியிற பொருட்கள் வாழ்க்கையில தான் வரும். ஆனா சூப்பர் வயசா இருந்து அதை செஞ்சு முடிக்குது. அழிவுள்ள பொருள்களை பார்க்கும்போது நம்மளுடைய பார்வை தங்கி இருக்கும். அதனால இதை மாயை பார்வைன்னு சொல்றோம். தீர்க்க பார்வைங்கிறது வர வரைக்கும் நமக்கு மாயை பார்வை மட்டும்தான் இருக்கும். மாயப்பார்வை, மாயை தரிசனம், தீர்க்க பார்வை, தீர்க்க தரிசனம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆத்ம தரிசனம், ஆத்ம பார்வை இது எல்லாமே ஒண்ணுதானே. இந்த சரீரம் நான் தான். எந்த பேரு கொடுத்துருக்காங்களோ அதுவும் நான் தான். உண்மையிலேயே இந்த பேர் கொண்டவன் ஒருத்தருடைய புருஷன், ஒருத்தருடைய அப்பா, ஒருத்தருடைய புள்ள. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியுது இல்லையா? நாம மனசார இதை ஏத்துக்கிறோம். பிலீவ்ல தான் இருக்கு. இது வரைக்கும் எல்லாமே மாயை பார்வைன்னு தான் நாம சொல்லணும். தீர்க்க பார்வையில அவரோட அப்பா, மகன், ஹஸ்பண்டுங்கிற எல்லா ரிலேஷன்ஸும் இருக்கு. ஆனா அது டெம்பரவரி தான். புருஷன் எது வரைக்கும் இருப்பாரு? அவர் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் தானே நம்ம கூட இருப்பாரு. டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் புருஷன் எங்க இருப்பாரு, பொண்டாட்டி எங்க இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை வழியில் 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா
உடனே நீங்க அவர்கிட்ட போய் என்னங்க என்னங்கன்னு சொன்னா அவரு சும்மா 2 போடு போடுவார் இல்லையா? யார் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இது ரிலேஷன்ஸ் தான், சாஸ்வதம் இல்லைங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். டிவோர்ஸ் ஆகாம இருந்தா யாராவது ஒருத்தர் போய் ஒருத்தர் இருக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு முடிஞ்சு போயிடுது. இந்த ரிலேஷன்ஸும் டெம்பரவரி தான். அப்பா புள்ள இப்படி பார்த்தா எல்லா உறவுகளுமே டெம்பரவரி தான், சாஸ்வதம் கிடையாது. சாஸ்வதங்கிறது நம்மளுடைய ஆத்மா மட்டும்தான். அது நம்மளோடையே, நமக்கு அது உண்மையானது. அது எங்கேயும் போறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது, எந்த சேஞ்சஸும் இருக்கிறது கிடையாது. இருக்கிறது அப்படியே இருக்கும். இட்டர்னல் எலிமெண்ட்ஸோட மீனிங்கே இதுதான். அதாவது எங்க ஒரு தத்துவம் பரம்பரையா இருக்கோ, சாஸ்வதம் பெர்மனண்டா இருக்கோ, அதுக்கு என்னைக்குமே முடிவுங்கிறது கிடையாது. சொல்லப்போனா அதுக்கு ஆரம்பங்கிறதும் ஒன்று கிடையாது. நோ எண்டு. அதோட இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அது என்னைக்கும் ஒரே வகையில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கோம். எலிமெண்ட் இது உருவாகுதே, அதைத்தான் இட்டர்னல் எலிமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால இந்த பிரம்மாண்டத்தில் ஆத்ம தத்துவம்னு சொல்கிறோமே, அது இட்டர்னல் ஆனது. அதோட இன்னொரு தத்துவம், அசைகிற தத்துவம், அதுவும் இட்டர்னல் தான். நிறைய தத்துவங்கள் இட்டர்னல் ஆனதாக தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் அறிவு உணர்ச்சி கிடையாது, இதுக்கு தனி இடமும் கிடையாது. ஏன்னா நாம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இதை பற்றி எந்த ஞானமும் நமக்கு கிடையாது. எப்போ நமக்கு இந்த ஞானம்ங்கிறது பிராப்தமாகுதோ, ரியலைசேஷன் ஆகுதோ, அப்போ தான் இது நம்மளுடைய மனசுலேயே உட்காருது. நமக்குள்ள இருக்கிற பிலீவ் ஸ்ட்ராங் ஆகுது, பெர்மனண்டாகவும் நமக்கு மாறி போயிடுது. இந்த ரியாலிட்டி என்ன, அந்த பொருள் என்ன, அது எந்த ஸ்வரூபத்தில் இருக்கு, இது எல்லாமே ஞான தீட்சைக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு அனுபவத்தில் தெரிய வரும். அது வரைக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. அது வரைக்கும் நம்ம கூட யார் இருக்காங்களோ, நமக்கு யார் உறவுக்காரங்களோ, அவங்கள தான் நம்ம சாஸ்வதம், பர்மனண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்கிறோம். அதை உண்மைன்னு நினச்சிக்கிறோம். ஒரு தடவை இந்த பார்வை தீர்க்க பார்வையா மாறிடுச்சுன்னா அப்புறம் மாய பார்வைங்கிறது அங்கே இருக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த தீர்க்க பார்வைங்கிறது தானாவே செயல்படவும் ஆரம்பிக்குது. அது தானாவே நம்மள விழிப்புணர்ச்சியிலையும் வைக்க ஆரம்பிக்குது. இது பெர்மனண்ட் டெம்பரவரிக்கு நடுவில் லைன் ஆஃப் டிமார்க்ரேஷனாக இருக்கு. உண்மையிலேயே நான் யாரு, என்னோட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், பெர்மனண்ட் ஸ்வரூபம், இந்த அவேர்னஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் தீர்க்க பார்வை. இதைத்தான் தீர்க்க பார்வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆத்ம பார்வை இருக்கு, இதே வகையில தான் ஆத்ம தரிசனம்னு நாம சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு மாதிரி. நாம சொல்றோம், ஆனா விஷயம் மட்டும் ஒண்ணுதான். டென்ஷன், ஒரீஸ், இது எல்லாமே இருக்கிறது கிடையாது. உலக வாழ்க்கைகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா உள்ளூர ஆனந்தம், சந்தோஷம்லாம் இருக்கும். தீர்க்க பார்வை பிராப்தமானதுக்கு அப்புறம் எல்லாமே பாசிட்டிவா தெரியும், நெகட்டிவா தெரியாது. புத்திக்கு இதுக்கப்புறம் இங்க வேலையே கிடையாது. ஆத்ம ஞானம், தரிசனம் இதெல்லாம் தான் இருக்கும். முக்கியம் இதுதான், இது வேலை செய்யுது. அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நாம் இப்போ ஞான தீட்சை வாங்கிக்கிறோம். அதுக்கு மேக்ஸிமம் எத்தனை வருஷம் லைஃப் இருக்கும்? நமக்கு எப்போ மோட்சங்கிறது கிடைக்கும்? சொல்றேன் கேளுங்க. இந்த ஞானம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த தீர்க்க பார்வைங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பார்வை ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற பார்வை.
இது நமக்கு பிராப்தமானதுக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு ஆதாரமும் கிடைக்குது. இந்த முயற்சி உங்களுக்கு என்ன வழி காட்டுதோ நீங்க அதிலேயே போனீங்கன்னா, ஞானியோட கட்டளைப்படி ஞானி சொன்ன வழியிலேயே நீங்க நடந்தீங்கன்னா, அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஜென்மம், இல்லைன்னா அதிகபட்சமா 3 இல்ல 4 இருக்கும். ரொம்ப அதிகமா சொல்லணும்னா 15 வருஷம் கூட ஆகும். சொல்ல முடியாது. அவங்களும் பாவம் என்ன செய்வாங்க, எப்படியாவது மோட்சத்துக்கு போகணும்பாங்க. நமக்கு என்ன அமையுதோ அமைஞ்சிட்டு போகட்டும்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நாம இருந்துட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாம்பாங்க. அப்படி சொல்றவங்க இருக்காங்கல்ல. இந்த ஒரு தீர்க்க பார்வை அது மட்டும் நமக்கு வந்துடுச்சுன்னா, அதுவும் ஆர்டினரி தீர்க்க பார்வை இல்ல, ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற பெரிய தீர்க்க பார்வை. இது ஞானத்துக்கு அப்புறம் அமையும். மோட்சங்கிறது மோட்சத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு இங்கேயே அனுபவத்தில் கிடைக்கும். மோட்சங்கிறது 2 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மோட்சம் போது என்ன நடக்குது? எல்லாவித துக்கங்களுக்கும் நமக்கு முக்தி கிடைக்குது. இதே வாழ்க்கையில் இதே லைஃப்ல லௌகீக விஷயங்கள் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில் எப்போ வேணா நல்ல நாட்களும் வரலாம், கெட்ட நாட்களும் வரலாம். ஆனால் நாம் கொண்டு வந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உள்ள அதோட பாதிப்புங்கிறது எதுவுமே இருக்காது. வெளியில எது வேணாலும் நடந்துகிட்டு இருக்கட்டும், ஆனால் உள்ளூர இதால எந்த பாதிப்பும் இருக்காது. முக்திக்கான வழியில தான் இருக்கும். அதோட ஆனந்தம் சந்தோஷமெல்லாம் இருக்கும். துக்கங்கிறது நம்மளுக்கு உள்ள டச் ஆகிறதே இல்லை. ஒரு தடவை ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆத்மாவோட சுபாவமே தனியான விஷயந்தான். ஆனந்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த சுபாவங்கிறது வந்த உடனே வேலைகள் தானா நடக்கும். அதோட உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராகேஷ். யாஸ், ராகேஷ். நான் ராகேஷுங்கிற பிலீவ் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும், அது இருக்கிற வரைக்கும், அதாவது அந்த பிலீவ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இது அகங்காரத்தோடது தான். அந்த அகங்காரம்தான் இந்த இடத்துல அகங்காரத்துக்கு சுகமும் உண்டாகலாம், துக்கமும் உங்களுக்கு உண்டாகலாம். சுகம் துக்கங்களை அனுபவிக்கிறது அகங்காரம்தான். ஆனா ஆத்மாவில் சுக துக்கங்களே கிடையாது, வெறும் சந்தோஷந்தான். அது வரைக்கும் இதெல்லாம் டச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அனுபவிக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நான் ஆத்மா, சுத்த ஆத்மாங்கிறது இத உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விழிப்புணர்ச்சி உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல முக்திங்கிறது ஒரே ஒரு சந்தோஷந்தான். எமோஷனல் ஆகி சந்தோஷமா இருக்காங்க. இது அந்த மாதிரியான எமோஷனல் சந்தோஷம் கிடையாது. அது மனசுல படுற விஷயம். மனசுல படுற விஷயங்களுக்கும் ஆத்மாவுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. மனசுக்குங்கிற பட்சத்துல மனசுக்குள்ள மட்டும் ஒரு சந்தோஷம் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்ட்டிக்கு போறீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, சும்மா சந்தோஷம் தானே. ஆனா அந்த போதை இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே பழைய நிலைக்கு அப்படியே உங்களுக்கு மாறி போயிடுது. உடனே உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. ஆகா, அதாவது ராகேஷ் ரொம்ப அறிவாளி, புத்திசாலின்னு உங்களை பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய சொத்தால தான் இன்னைக்கு என்னோட கம்பெனி நல்லா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த சந்தோஷம் மதிப்பால தலைக்குள்ள ஏறி போயிடுது. இது மதிப்புங்கிறதுக்காகத்தான். இது ஒரு விளையாட்டு. அப்புறம் நீங்க எந்த கம்பெனியில் இருக்கீங்களோ அதுக்காக 2 மடங்கா நீங்க உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுவும் ஒரு விளையாட்டு தான். ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க பாஸ் உங்களை கூப்பிட்டு உங்க சீட்டை கிழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உடனே மனசு துக்கத்தால அழுதுகிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே வெளியில நடக்கிற விஷயம்தான், மனசுக்காக. இந்த ஆனந்தம் சந்தோஷமெல்லாம் வெளியில மட்டும்தான். இது ஆத்மாவோடது கிடையாது. இது மனசுக்காக தான், ஆத்மாவுக்காக இல்லை. இந்த பார்ட்டிக்கு போறது, டான்ஸ் ஆடுறது, தண்ணி போடுறது, இந்த மாதிரி எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.
அது உங்களுடைய மனசளவுக்கு தான். உங்களை சந்தோஷப்படுத்தும், ஆனந்தப்படுத்தும். ஆனா ஆத்மாவா கிடையாது. இது டெம்பரவரி. இதுலேருந்து வெளியில வந்துட்டா எல்லாமே இருக்கிற வரையில தான் இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஆத்மாவால வர ஆனந்தமே தனியானது தான். சுகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும், யாராவது உங்களை திட்டினாலும் சரி, யாராவது உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாலும் சரி, பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டாலும், அப்போ அந்த டயத்துல உங்களுடைய விழிப்புணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும். மதிப்பு வேணாலும் கொடுக்கட்டும், அவமரியாதை வேணாலும் செய்யட்டும். யாருக்கு கொடுக்குறாங்க? ராகேஷுக்கு தானே கொடுக்குறாங்க. நான் தான் ராகேஷ் இல்லையே, நான் தான் ஆத்மாவாச்சே. எனக்கு மாதிரியே அவனுக்கும் மரியாதை கொடுத்தா அவனு என்ன மாதிரியே ஆயிடுவானே. ஆனா நான் யாருங்கிறதே அவனுக்கு உண்மையிலேயே தெரியாதே. நமக்கு முன்னால இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ரியல் நான் யாருங்கிறது அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ராகேஷுங்கிறது அடையாளம் தெரியும். அது அதை தவிர அவங்க யார புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அது உண்மையிலேயே நாங்கிறது கிடையாது. ஸோ இந்த எல்லா எஃபெக்ட்ஸும் ராகேஷ் வரைக்கும் தான் இருந்துகிட்டு இருக்கும். அது உங்க வரைக்கும் நிச்சயம் வராது. அதுக்கப்புறம் 2 விளையாட்டுலையும் இருக்கும். சத்தியமாகவும் இருக்கும், எலிவேஷனாகவும் இருக்கும், டிப்ரெஷனாகவும் இருக்கும். ரெண்டும் ராகேஷ் கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கும். இது உங்களை டச் பண்ணவே பண்ணாது. இது ரெண்டுமே தனித்தனி தான். இந்த அவேர்னஸ் ஞான தீட்சைக்கு அப்புறம் இருக்கும் உங்களுக்கு பெர்மனண்டா. இப்போதைக்கு நான் ராகேஷ் ஒன்று தான். இந்த அவேர்னஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதோட இந்த அவேர்னஸ்ங்கிற ஒரு காரணத்தினால எந்த ஒரு பாதிப்பு ராகேஷுக்கு இருக்கோ அப்போ அது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். மரியாதை ராகேஷுக்கு கொடுத்தா அது உங்களுக்கே கொடுத்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு தோணும். எனக்கு அவமானம் வந்துருச்சுன்னு தோணும். இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா அனுபவத்தாலும் தலையில விழுந்துருது. பட் இது ராகேஷுக்கு தான் நடக்குது, எனக்கு இல்லையே. அப்போ அனுபவத்தினால வர்றது கிடையாது. இந்த விழிப்புணர்ச்சியால, இந்த அவேர்னஸால லௌகீக துக்கங்கள் எதுவுமே நம்மள டச் பண்ணாது. எப்போ இந்த ஞானம்ங்கிறது உங்களுக்கு வருதோ, இந்த அவேர்னஸ் காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த லௌகீக சுகங்கள் துக்கங்கள் உள்ளூர உங்களுக்கு டச் ஆகிறது இல்ல. சுகம் துக்கம் ரெண்டுத்திலேருந்துமே நீங்க இங்கேயே இந்த வாழ்க்கையிலேயே மோட்சத்தை அனுபவப்படுறீங்க. அதாவது இங்கேயே உங்களுக்கு மோட்சம் முக்தி இது கிடைச்சிடுது. வாழ்க்கை முக்தின்னு நாம இதை சொல்றோம். மோட்சமும் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிடுது. இதுதான் இந்த மோட்சத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வருது. அப்பதான் அடுத்த நிலைக்கு நீங்க முன்னேற முடியும். எப்போ நீங்க எக்ஸாமோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது சீட் நம்பரே கிடைக்காதுங்கிற பட்சத்தில் இப்போ எக்ஸாம்ங்கிற விஷயமும் கிடையாது, பாஸுங்கிற விஷயமும் உங்களுக்கு இருக்காது. எப்போ ஞானங்கிறது ஒன்று அமையுதோ அப்போதான் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிடுது. மோட்சத்துக்கானது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அங்கேருந்து தான் நடக்குது. இல்லைன்னா என்ட்ரியே கிடையாதே. உலக வாழ்க்கையில அலையறதுக்கான என்ட்ரி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது ஸ்டாப் ஆகாது. அதுக்காகத்தான் தீர்க்க ஞானம், தீர்க்க தரிசனம் இது ரெண்டுமே மகத்துவமானதா இருக்கணும். உலகத்திலேயே பெரிய மகத்தான தீர்க்க தரிசனம், தீர்க்க ஞானம் இது எல்லாமே நடக்கும். இது கிடைச்சதுக்கு அப்புறம் புது கர்மவினை சார்ஜ் ஆகறதில்ல. பழைய கர்மவினையும் முடிஞ்சு போயிடுது. ஏதாவது 1-2 இருந்தாலும் அடுத்து வர ஜென்மங்கள்ல முடிஞ்சு போயிடுது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அம்மா, ஒரு தடவை ஞானம் வாங்கிட்டா இதே ஞானத்திலேயே நாம இருந்துட்டு இருக்க, நாம எக்ஸ்ட்ராவா ஏதாவது செய்யணுமா, இல்ல எப்பவும் போல இப்படியே இருந்தா போதுமாம்மா? ஞானம் வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா என்ன செய்யணும்? இல்ல, இதே ஞானத்துல தான் நம்ம ஆத்மா இருக்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ராங்கிறது எதுவும் இல்லை. நோ எக்ஸ்ட்ரா ஐட்டம். ஆத்மாவில் எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டமும் கிடையாது. அதுக்குள்ளேயே எல்லா எக்ஸ்ட்ரா ஐட்டமும் வந்துடுது. உங்க பக்கத்துல இருக்காங்களே சூப்பர் எக்ஸ்ட்ரா ஐட்டம்.
அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். என்ன சொல்லப்படுதோ அது மட்டுமே போதும். அது முழுமையானது, கரெக்டானது. அதை பிடிச்சுக்கிட்டு நடந்தாலே போதும். வேறொன்னுமே செய்ய வேண்டாம். இந்த லௌகீக விஷயங்களை முடிக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்க 5 கட்டளைகளை புரிய வைக்கிறோம். 5 ஃபண்டமெண்டல் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸ்களை, இந்த கட்டளைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய விவகாரங்களை நீங்க தாராளமா முடிச்சுக்கலாம். இது ஒரு இட்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதுல ஒன்றும் ரிச்சுவல்ஸ் இல்ல, கர்ம காரியங்கள் இல்ல, எதையுமே விட்டுட வேண்டியதில்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. தியாகம்ங்கிற விஷயங்களும் இதுல நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஞானங்கிறது கிடைக்கிற சமயத்துல உங்களுக்கு நாங்க அல்டிமேட் தியாகத்தையும் அல்டிமேட் ஏற்றுக்கொள்ளுதலையுமே செஞ்சு வைக்கிறோம். எதையெல்லாம் தியாகம் செய்யணும், எதையெல்லாம் ஏத்துக்கணுங்கிறத நாங்க சொல்றோம். அகங்காரத்தையும் தாய்மையையும் நீங்க தியாகம் செய்யணும். அதோட நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் ஏத்துக்கணும். இதைத்தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். வெளி விஷயங்கள்ல எதையும் தியாகமா ஏத்துக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் எது இருந்தாலும் அதை நீங்க உங்க கைக்கு வரவழைச்சுக்கங்க. அதை நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு முடிச்சுக்கிறதுக்கு பாருங்க. எல்லாத்தையும் சமநிலையில நல்ல பாவத்தோட இருந்துக்குங்க. These things importance.